வெல்கம் பேக் டு சேனல் டெய்லிக்ஸ் எஃப்எஃப்என். நான் உங்கள் டெய்லிக்ஸ் பேசுகிறேன். அண்ட் நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ண பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அண்ட் தென் பேக்ரவுண்டில் ஏதாவது நாய்ஸ் கேட்டுருந்துச்சுன்னா அவாய்ட் பண்ணிடுங்க. அண்ட் யூஸ் யோர் ஹெட்ஃபோன்ஸ் ஃபார் பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் சாரி பேப்ஸ், ஒரு 2 days நினைக்கிறேன், 2 days முன்னாடி போட்டேன்னு நினைக்கிறேன், தெரியல, எனக்கே ஞாபகம் இல்லை. ஏன்னா நான் வந்துட்டு ஒரு 2 days ஃபோன் எடுக்கலை. ஸோ எந்த இதுலேயுமே ஆக்டிவாக இல்லை, ஈவன் இன்ஸ்டாகிராமில் கூட ஆக்டிவாக இல்லை. அண்ட் அதனாலே வந்துட்டு நான் வந்துட்டு சாரி கேட்கணும், வீடியோ போடணும்னு நினச்சேன். பட் இந்த 2 days நான் எதுவுமே பண்ணலை. சரி பிஸினா, ஏன்னா வந்துட்டு நிறைய ஷாப்பிங் அது இதுன்ட்டு நிறைய பிளான்ஸ் இருந்துச்சு. ஸோ வீட்லேயும் விடலையா, அதனால் வந்துட்டு ஃபேமிலி கூட அப்படியே வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கிட்டோம். அண்ட் சாரி ஃபார் த லேட் காய்ஸ். ஏற்கனவே சொல்லியிருந்தேன் பேப்ஸ் நான், ஏன்னா இந்த மந்த் கொஞ்சம் டிலேவாக வீடியோஸ் வரும் அப்படின்றத. அண்ட் எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரில. ஐம் ஸோ சாரி. நான் சரியாக பர்ஸ்ட் அவுட் ஆகிருந்தேன். ஸோ அதனால தான் அந்த வீடியோவில் அப்படி சொல்லிட்டேன். அண்ட் பேப்ஸ் ஐம் ஸோ சாரி. அண்ட் ஆரமோட 2 ஷார்ட்டில் சொன்னேன்னா இந்த எஃப்எஃப்க்கு சப்போர்ட்டே இல்லை அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தேன். அண்ட் ஐம் ஸோ சாரி. ஏன்னா இஃப் ஐ ஹர்ட் யூ, அதாவது நான் உங்களை ஹர்ட் பண்ணிட்டேன்னா ஐம் ஸோ சாரி பேப்ஸ். எனக்கு எப்படின்னு தெரில. நான் வந்து அந்த வீடியோ அப்லோட் பண்ணிட்டேன். அண்ட் அடுத்த நாள் தான் யோசித்தேன் சரியாகவே. எனக்கு வந்து அப்புறம் தான் ஃபுல் ரியலைஸ் ஆச்சு நான் என்ன பேசினேன் அப்படின்றது எல்லாமே. ஏன்னா அது வரைக்கும் எனக்கு வந்துட்டு சுத்தமாக எந்த மைண்ட் செட்டுமே இல்லை. பேச்சலுக்கும் ஜங்குக்கும் சுத்தமாக, ஏன்னா வந்துட்டு இடையில ஹெல்த் இஷ்யூஸ்லாம் வந்துட்டு அது வேற கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆக்கி விட்டுருச்சு அப்படின்னு சொல்லி, அதனால தான். ஓகே ஐம் ஸோ சாரி. ரேச்சல் வந்து வந்துட்டு ஜங்குக்கு அந்த டார்ச்சர் எல்லாம் அனுபவிச்சுக்கிட்டு இருக்காரு. எப்படி சொல்கிறது எனக்கு தெரியல. இப்போ ஜங்குக்கு வந்துட்டு அதெல்லாம் கேட்டோன்னே இன்னும் வந்துட்டு ஒரு ஆளை தூக்க போகிறான்னா 4 partsல முடிய போது, இல்லைன்னா 2 partsல முடிஞ்சிடும். இப்போ வந்துட்டு ஜேகேக்கு ஒரு ஃபோன் கால் வந்து ஓகே வந்துட்டு இன்ஸ்டாகிராம் ஐடியும் ஃபாலோ பண்ணாமல் போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராமில் போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராமில் இல்லைனாலும் பரவாயில்ல, நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? அண்ட் அவங்க அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க. எனக்கு மட்டும் நான் போகிற வீடியோஸ் நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடி ஃபாலோ பண்ணாங்க எல்லாரையும் வந்து நீங்கள் யாராவது ஃபாலோ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ரொம்ப தேங்க்ஸ். நான் இப்போ தான் ரீசெண்டாக ஆரம்பிச்சு வச்சேன். ஆக்சுவலி வந்துட்டு எனக்கு பர்சனல் ஐடி இருக்குது, பட் ஆனால் இந்த ப்ரொஃபஷனுக்காக நான் வந்துட்டு இந்த ஐடி வந்துட்டு கொடுத்துருக்கேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது எஃப்எஃப் ஏதாவது வேணும், ஏதாவது வந்துட்டு 1 ஷர்ட் 2 ஷர்ட் ஏதாவது போடணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இல்லை அப்படின்னா நம்மளோட அஃபிஷியல் இன்ஸ்டாகிராம் ஐடியில் போயிட்டு நான் வந்துட்டு எப்படி சொல்கிறதுனா, நீங்கள் வந்துட்டு சும்மா மெசேஜ் பண்ணி பாருங்கள். இல்லை அப்படின்னா கீழே வந்துட்டு நான் இன்ஸ்டாகிராமில் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் இன்ஸ்டாகிராமில் உங்களை ஃபாலோ பண்ணியிருக்கேங்க்கா அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா போதும், நான் உங்களோட ஃபாலோ ரெக்வஸ்ட் அக்செப்ட் பண்ணிடுவேன். ஓகேவா? அக்செப்ட் பண்ண, ஏன்னா வந்துட்டு எனக்கு வந்துட்டு பாதி பேர் எனக்கு தெரியல, யார் ஃபாலோ பண்ணுறாங்கன்னு புரியல. ஸோ அதனால் நான் எந்த ரெக்வஸ்ட்டும் அக்செப்டும் பண்ணலை. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என் சிஸ்டர்ஸ் ஃபாலோ பண்ணியிருந்தாங்க. ஸோ அது மட்டும்தான் நான் ஃபாலோ ரெக்வஸ்ட்டில் வச்சுருக்கேன். அண்ட் ஓகே, நம்மளை இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணாதவங்களாம் போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த எஃப்எஃப்க்கு கொஞ்சம் சப்போர்ட் கொடுங்க நான் கேட்டிருந்தேன். அண்ட் அதுக்கு வந்துட்டு அஸ்லின், இப்போ நான் வந்துட்டு உன்னை ஹர்ட் பண்ணியிருந்தேன்னா ஐம் ஸோ சாரிடா. ஏன்னா நான் உன்னோட பேர் சொல்லியிருந்தேன். ஸோ அதனாலடா ப்ளீஸ்டா சாரிடா. கமெண்ட் பாக்ஸில் சொல்லியிருந்தேன் சாரிக்கா அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன். எக்ஸாம் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். நான் வந்துட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லியிருந்தேன். எனக்கு இருந்தாலும் திருப்பவும் சொல்கிறேன்டா, ஆல் த பெஸ்ட் ஃபார் யூர் எக்ஸாம்ஸ். நல்ல எக்ஸாம் பண்ணு அண்ட் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுடா. அண்ட் லாஸ்ட்லி இவ்வளோ தான். அஸ்லின் திருப்பவும் சாரி கேட்டுக்கிறேன். அண்ட் பேப்ஸ் உங்களுக்கு எல்லாருக்குமே சாரி பேப்ஸ். ஓகேவா? நானே கிட்டத்தட்ட 4 நிமிஷமாக பேசிகிட்டு இருக்கேன். அண்ட் தென் வாங்க இப்போ ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டோரிக்கு போகிறதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி போட்ட பார்ட்ஸ் ஏதாவது பார்க்காம இருந்தீங்கன்னா போய் அந்த பார்ட்ஸ்லாம் பார்த்துட்டு வந்து இந்த பாட்டை போய் பாருங்கள். அதான் இந்த பாட்டை வந்து பாருங்கள். பார்க்காம பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோரி லைன் புரியாது. ஓகே? அண்ட் ஓகே வாங்கடா ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே
லாஸ்ட் எபிசோட ரீகேப் என்னென்னா, நம்ம ஜங்குக்கு தேயாங்கு பேசிகிட்டு இருந்திருப்பாங்க. அண்ட் ஜங்கு கிட்ட தேயாங்க வந்து பெக் பண்ணி சாரி கேட்டிருப்பாரு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து அதோடு முடிச்சிருப்பேன். அண்ட் அதுலேருந்து இந்த வீடியோ கண்டினியூவேஷன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டே பார்த்தோம் அப்படின்னா, இப்போ தேயாங் வந்துட்டு வந்து சொல்கிறாரு ஜங்குக்கு அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. இப்போ ஜங்குக்கா வந்துட்டு சொல்லுடா மச்சான் அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் இப்போ நீங்கள் வந்துட்டு டியா டியா எங்கே இருக்க டியா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டுருக்கீங்க. அப்போ வந்துட்டு உங்களை தேயாங் பார்க்குறாரு. தேயாங் வந்தோடனே டேய் மச்சான் ஒரே நிமிஷம் இருடா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு கிட்டே சொல்லிவிட்டு தேயாங் வந்துட்டு உங்ககிட்ட வந்துட்டு வயன் சாரி அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாரு. எதுக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. கேட்ட உடனே வந்து தேயாங் சாரி சொல்கிறேன்னா எதுக்குன்னு கேட்காத, உனக்கே தெரியும் நான் எதுக்கு சாரி சொல்கிறேன் அப்படின்றது அப்படின்னு வந்து இப்போ வந்து சொல்லும்போது ஜங்குக்கு பின்னாடி வந்துட்டு ஏன்னா வயனே கேட்டுச்சா உங்கள் அண்ணன் சாரி சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லும்போது டே மச்சான் நிறுத்துடா அப்படின்னு வந்து சொல்லும்போது இப்போ வந்துட்டு புரியுது தேயாங்கண்ணா ஹயாங் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியாதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் எதுக்கு அதை பற்றி சொன்னீங்க அப்படி எல்லாமே அம்மா அப்பா என்கிட்ட சொன்னாங்க. ஸோ நான் உங்களை பெருசாக எடுத்துக்கல அப்படின்னு வந்துட்டு நீங்கள் சொல்கிறீங்க க்யூட்டாக. எப்படின்னா இதுக்கு முன்னாடி எபிசோடில் நான் சொல்லியிருப்பேன் தேயாங் வந்துட்டு உங்களை வந்துட்டு தங்கச்சியாக பார்க்கல அப்படின்ற ஒரு மேட்ரு சொல்லியிருப்பேன் இல்லையா. அந்த மேட்ரு வந்துட்டு ஆக்சுவலி சும்மா நடிப்பு மாதிரி தான் அது. அது வந்துட்டு தேயாங்க்கு தெரியும், ஜாக்குக்கு தெரியும், உங்கள் அப்பா அம்மாவுக்கு கூட தெரியும். ஆனால் உங்களுக்கு தெரியாது அப்படின்னு நினச்சிட்ருப்பாரு தேயாங்கு. பட் உங்களுக்கும் தெரியும். அதனாலே வந்து நீங்கள் தேயாங்க மன்னிச்சிட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. சொன்ன பிறகு இப்போ ஜங்குக்கா வந்துட்டு மச்சான் என் ஆள்கிட்ட எதுக்குடா உனக்கு பேச்சு அப்படின்னு வந்துட்டு இப்போ காதில் வந்து சொல்கிறாரு. ஏன்னா இது வரைக்கும் உங்ககிட்ட ப்ரெஃபர்ஸ்லாம் பண்ணல இல்லையா. இப்போ ஜங்குக்கா வந்துட்டு இப்படி சொல்லும் போதே தேயாங்க வந்துட்டு வயன் நில்லு அப்படின்னு சொல்லும்போது என்ன ஐயா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. சொன்ன உடனே வந்துட்டு இந்த ஜங்குக்கு இருக்கான்ல உன்னோட பிடி டீச்சர் தானே இவன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் ஹயாங் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ வந்துட்டு ஜங்குக்கை பற்றி போய்ட்டே சொல்ல வராது. இவன் இருக்கான்ல இவன் ஒன்றை ஹயாங் என்ன ஹயாங் சொல்லுங்கள் ஹயாங் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது ஜங்குக்கு வாயை பற்றிட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லடி வயன் போ அந்த பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என் ஹயாங் சொல்கிறாங்கல்ல நான் கேட்டுட்டு தான் போவேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் சண்டை போடுறீங்க ஜங்கு கூட. இப்போ டியாவை கூப்பிட்டு உன் ஃப்ரெண்டு வயனை இழுத்துட்டு போடி அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்கிறாரு. அண்ட் டியாவை இழுத்துட்டு போயிடுறாங்க. என்னடி ஆச்சு வயன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் ஏதோ ஒரு மறைக்கிறாருடி, உங்கள் அண்ணன் ஏதோ சொல்ல வந்தாருடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அது வேறு ஒன்றும் இல்லடி, எங்கள் அண்ணனுக்கு உன் மேலே ஒரு கண் இல்லை அதை தான் வேறு ஒன்றும் கிடையாது அப்படின்னு வந்து இப்போ சொல்கிறேன். ஓ இதை மறைக்கிறதுக்கு தான் இவ்வளோ பெருசா, இப்போ போய் நான் உங்கள் அண்ணன்கிட்ட கேட்டுறவா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது வேணாம் வயன் வேணவே வேணாம் அப்படின்னு வந்து இப்போ டியா சொல்கிறாங்க. அண்ட் இப்படி வந்துட்டு அங்கே கொஞ்ச நேரம் டியா அவங்கள டீஸ் பண்ணுறாங்க. ஏன்னா வந்து ஜங்குக்கு வச்சு உங்களை சரியான டீஸ் பண்ணுறாங்க. அண்ட் தென் இப்போ ஜங்குக்கு வந்துட்டு உங்ககிட்ட டேரெக்டாக சொல்லிடலாம் அப்படின்ற பிளானுக்கே வந்துட்டார். பட் ஆனால் வந்துட்டு நீங்கள் படிக்கணும் அப்படின்னு வேறு ஒரு மைண்ட் செட் வச்சுருக்காரு. ஸோ அதனால் வந்துட்டு இப்போ உங்ககிட்ட டேரெக்டாக கன்ஃபர்ஸ்லாம் பண்ண வந்துட்டார். வந்த பிறகு நீங்கள் வாயேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. நீங்களும் போகிறீங்க. சொல்லுங்க அப்பா அப்படின்னு சொல்கிறீங்க. சொன்ன உடனே வந்துட்டு இப்போ ஜங்குக்கு வந்துட்டு வயன் நான் சொல்கிறத நினச்சி நீ ஷாக் ஆகிடாத, பட் நான் இதை சொல்லியே ஆகணும். ஏன்னா எவ்வளோ நாள் தான் பொத்தி வச்சுக்கிட்டே இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. சொல்லுங்க அப்பா அதுக்கப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் சொல்லிகிட்ருக்கீங்க. இப்போ ஜங்குக்கு வந்துட்டு வயன் நான் உன்னை லவ் பண்ணுறேன், ஐ லைக் யூ ஸோ மச் அண்ட் ஐ லவ் யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காரு. நீங்கள் ஷாக்கான மாதிரி நடிக்கிறீங்க. பட் உங்களுக்கு தான் ஏற்கனவே தெரியுமே. ஸோ ஷாக்லாம் ஆகலை, நீங்கள் நடிக்கிறீங்க ஜங்குக்கிட்ட. அப்பா இப்படிலாம் எப்படி அப்படி இப்படிலாம் நடிக்கிறீங்க. இது உனக்கு ஏற்கனவே தெரியும்னு எனக்கு தெரியும் வயன் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் போய்ட்டு ஜங்குக்கு வந்து ஹக் பண்ணிக்கிறீங்க. ஜங்குக்கு உங்களை பேக் ஹக் பண்ணிக்கிறாரு. இங்கே டியாவும் தேயாங்கும் அப்படியே வந்துட்டு பார்க்குறாங்க. சாரி காய்ஸ், இடையில ஒரு மியூசிக் சாங் கேட்டிருக்கோம். அண்ட் ஐம் ஸோ சாரி, அது பிடிஎஸ் மியூசிக் தான், பரவாயில்ல.
அண்ட் இப்போ வந்துட்டு நல்லா வச்சு உங்களை எல்லாமே டீயாக செஞ்சுட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு எல்லோரும் வந்துட்டு இப்போ சாப்பிட உட்காருவீங்க. அண்ட் இப்போ வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஜங்குக்கு உங்கள் ஆப்போசிட்டில் உட்காந்துக்கிறாரு. நீங்கள் உட்காந்துட்ருக்கீங்க வந்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு எல்லா வேலையும் மெய்டு வந்துட்டு செய்கிறாங்க. மெய்டு வந்துட்டு எல்லாேருக்கும் இப்போ வந்துட்டு ரீசன்ட் டேஸில் உங்களுக்கு உங்கள் வீட்டுக்கு மெய்டு அனுப்பிச்சுட்ருப்பாங்க. ஸோ அதனால் வந்துட்டு வீட்டில் மெய்டு இருக்காங்க, அதனால் அவங்க தான் சமைப்பாங்க. இப்போ சமைச்சு எடுத்துகிட்டு வந்துட்டு எல்லாரையும் வந்து சாப்பிட்லாம் கூப்பிட்டு உட்காந்து சாப்பிட்றதுக்காக பரிமாறிட்டுருக்காங்க. அண்ட் நீங்கள் சாப்பிட்டுட்ருக்கீங்க. ஜங்குக்கு இடையில என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவர் வந்துட்டு உங்கள் ஆப்போசிட்டில் தானே இருக்கார். அவரோட கால் எடுத்துகிட்டு வந்து உங்கள் காலோட இன்டர்வைன் பண்ணி உட்காந்துட்ருக்காரு. உங்கள் காலையும் அவர் காலையும் பார்த்தோம் அப்படின்னா ஆட்டிகிட்டே இருப்பீங்க 2 பேரும். அதை வந்துட்டு டியாவும் வந்துட்டு தேயாவும் பார்த்துட்டு இதுங்க திருந்தாது அப்படின்னு 2 பேரும் சொல்கிறாங்க. அதுவும் சவுண்டாக சொல்கிறாங்களாம். இப்போ வந்துட்டு தேயாங் பக்கத்தில் தான் வந்துட்டு ஜங்கு உட்காந்துருப்பாரு. ஸோ ஜங்கு வந்து கேட்குறாரு, என்னது இதுங்க திருந்தாது, சொல்லுடா தேயாங் சொல்லு, என்னது திருந்தாது அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காரு. அப்போது வந்துட்டு யாரை சொல்கிறேன்னு உனக்கு புரியலடா மச்சான் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது புரியலையடா அப்படின்னு இப்போ சொல்லிகிட்டு இருக்காங்க. இப்போ வந்து ஜின்னோட என்ட்ரி. ஜின் வந்துட்டு என்ன டியா எப்படி இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நல்லா இருக்கேன் ஜின், எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. அப்போ வந்துட்டு ஜங்குக்கு நடா ஜின் இந்த பக்கம் அப்படின்னு சொல்லி ஜின் வந்துட்டு கேட்குறாரு. ஏன் கேர்ள் ஃப்ரெண்ட் அண்ட் ப்ளஸ் ஃப்யூச்சர் ஃபியான்சியை பார்க்க வந்தேன்டா அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. அண்ட் இப்போ ஜின்லாம் போயிட்ட பிறகு நைட்டெல்லாம் தூங்க போயிட்டீங்க. அண்டு தூங்க போனதோட இந்த பாட்டை நான் என் பண்ணிக்கிறேன்டா. அன்யோ பாய் சராங்கியோ கைஸ், டாடா, லவ் யூ ஆல் பேப்ஸ். Stay tuned, you're watching Taylix FF.